ஹாய் லகைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு லாங் டேக்கு அப்புறம் உங்களெலாம் வந்து சந்திக்கிறேன். வழக்கம் போல் தான் வீடியோ போட மறந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுவேன். எத்தனை வாட்டி தான் இதையே சொல்லுவேன்னு தெரில. ஒரு வாட்டி கூட சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டாக பண்ணுறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்டா. இந்த சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, விஸ்டோரியா அண்ட் வாண்ட் அண்ட் ஸார்ட். இந்த ஒரு அனிமே வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதுவும் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் புதுசாக பண்ணியிருந்தாங்க. தமிழில் தான் ஸ்டார்டிங்கில் தமிழில் பார்த்துட்டேன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த அனிமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி அனிமேன்னு சொல்லுவேன். அதே சேம் டைம் ஒரு சூப்பரான ரொமான்ஸ் அனிமேன்னு சொல்லுவேன். சரி, ஓகே. ஓவர பேச வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அனிமேவுடைய ஒன்லைன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, மேஜிக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் மேஜிக் பவரே இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி இந்த உலகத்திலேயே சிறந்த மெஜிஷியன்ஸ், சிறந்த மேஜஸ்க்கெலாம் மேஜஸ் இருந்த பொசிஷனை ரீச் பண்ணுறான் அப்படின்னு தான் இந்த கதை. ஞாபகம் வந்திருக்குமே, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பிளாக் கிளவர், நம்ம மேஷ், இது அப்புறம் இன்னும் பல அனிமைகள்லாம் இருக்குது. அந்த அனிமையே தான் அதே கான்செப்ட்டு எழுதி சொல்லுவாங்க தெரியுமா, அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி எல்லாரும் மேஜிக் அனிமேன்னு எடுத்துக்கிட்டாலே ஹீரோ ஃபஸ்ட்டு ஒன்று பவர்லெஸ்ஸாக காட்டுவாங்க. அப்படின்னு இருக்கிற ஓவர் பவராக காட்டி அவன் வந்து எப்படி அவன் ஓவர் பவர்னஸ் எல்லாத்தையும் ஹிடன் பண்ணி வைக்கிறான் அந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் தவிர நம்ம ஆளுங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. சரி, பரவாயில்ல விடுங்க நம்ம. ஆனால் என்னென்னா, எப்போவுமே வந்து நம்ம இவ்வளோ ஃபேண்டசி அனிமேலே மேக்ஸிமம் எல்லாம் ஒரே கான்செப்டாக இருந்தாலும் நம்ம ஏன் அதை பார்க்குறோம்? அது காரணம் சேம் பட் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி என்ன தான் ஒரே மாதிரி இருந்தாலும் ஃப்ளேவர் வேறு இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்களேன். ஐஸ்கிரீம்னால் எல்லா ஐஸ்கிரீமும் இருக்குது. இந்த ஒரு குச்சி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். குச்சியில் ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்கல்ல, அதில் எல்லாமே ஐஸ்கிரீம் தான். அதனால் அதில் வந்து சேமியா, அப்புறம் மேங்கோ, அப்புறம் ஆரஞ்சு சொல்லிட்டு எப்படி ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான். என்ன தான் இந்த அனிமேல எல்லாமே ஒரே கான்செப்டாக இருந்து எல்லாம் ஒரே ஐஸ்கிரீமாக இருந்தாலுமே அதில் ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கேரக்டருக்கு, ஒவ்வொரு ஹீரோ கேரக்டரோட இன்னசென்ஸாக இருக்கட்டும், ஹீரோ கேரக்டருக்கான யூனிக்னஸ்ஸு, அந்த கேரக்டருக்கு நம்மகிட்ட எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட அது கூட வரக்கூடிய கேரக்டர்ஸு, அதுக்கிட்ட வந்த எமோஷன்ஸு, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பெயின், அப்புறம் அதோடைய எனிமீஸ், அதோடைய விஷுவல், அதோடைய அனிமேஷன் குவாலிட்டி, இது எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஸ் டைப்பில் வரும். பட் ஸ்டோரி அப்படின்றது ஐஸ்கிரீம் டைப்பில் வரும். ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த அனிமேல வந்து எனக்கு வந்து என்னென்னா, இது வரைக்கும் நான் நிறைய ஃபேண்டசி அனிமே பார்த்துருக்கேன். நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு ஃபேண்டசி அனிமே அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்கிறது அப்படின்னா அது பிளாக் கிளவர் நான் சொல்லுவேன். பிளாக் கிளவருக்கு அப்புறமா நான் சொல்கிற அனிமே என்னென்னா, இந்த ஒரு அனிமே இருக்குது, இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங்னு ஒரு அனிமே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அனிமே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் வந்து மேஜிக் பவர் இல்லாத ஒருத்தன் எப்படி பெரிய ஆகிறான், அதில் மேஜிக் பவர்லாம் இருக்கிறதுலே ஓவர் பவராக இருக்கிற ஒருத்தன் எப்படி அவன் பவரை மறைக்கிறான். அந்த ரெண்டு அனிமே தான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு அனிமே, ஃபேண்டசி அனிமேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இது வந்து எனக்கு எந்த வகையில் பிடிச்சிருந்து அப்படின்னா, இந்த அனிமேல கூடிய அந்த கேரக்டரோடைய அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்த அனிமேல. அதாவது இந்த கேரக்டரை வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த கேரக்டரை பார்த்தாலும் நமக்கு ஒரு பாவமாக இருக்கும், ஒரு இன்னசென்ஸ் தோன்றும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பிளாக் லெவல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனை பார்த்து அவ்வளோ கவலை பண்ணே தோன்றது. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப தைரியசாலி. அவன் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பான். எவன் சுற்றி அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். அவன் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அதோட அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவனோட கேப்டன் இருந்தார், இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தாங்க படிச்சுவா. ஆனால் இவன் பக்கம் நம்மளுடைய விஸ்டோரியா வாண்ட் அண்ட் ஸார்ட்ல இருக்கிற ஹீரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே இருக்க மாட்டான். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஃப்ரெண்டு மட்டும், அப்புறம் அவனுடைய ரூம்மேட்டு, அவ்வளோதான். அது போக ஒரு டீச்சர் இருப்பார் இவங்க. ஆனால் வந்து மொத்த ஸ்கூலுமே அவனுக்கு இருக்கும். ஏன்னா அது மேஜிக்கல் ஸ்கூலில் மேஜிக் தெரியாத ஒருத்தன் எப்படி கூட படிக்க முடியும். மொத்த ஸ்கூலுமே இருப்பாங்க, மொத்த ஸ்கூலுமே புள்ளி பண்ணும். அவன் அதில் உண்மையிலே மனசு உடைவான். பட் என்ன தான் மனசு உடைஞ்சாலும் அவன் விட்டு கொடுக்காமல் இருப்பான். அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக என்னென்னா, எல்லா அனிமேலேயும் வந்து ரொமான்ஸ்னு ஒன்று இருக்கும், லவ்னு ஒன்று இருக்கும். பட் இந்த அனிமேல அப்படின்றது வந்து ஃபேண்டசி அனிமேல பொறுத்த வரைக்குமே ரொமான்ஸ், லவ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ஃபேண்டசி தான் முக்கியம், அட்வென்ச்சர் தான் முக்கியம், அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோஷன் தான் முக்கியம்.
இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் சைடில் அப்படியே எப்படின்னா இந்த ஊருகா மாதிரி தொட்டு வச்சுக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. பட் இந்த அனிமேல 2வதுலேயோ 3வதுலேயோ சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமேடா, பாதி ஃபேண்டசி பாதி ரொமான்ஸ். அது வந்து முதல்லே சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அனிமே பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றினது. ஃபேண்டசி அனிமே கிடையாது, இது வந்து ரொமான்ஸ் ப்ளஸ் ஃபேண்டசி அனிமே அப்படின்னு மாற்றினேன். அது வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பாயிண்டில். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டரு கூட வரக்கூடிய சைட் கேரக்டர்ஸ், அதில் வந்து எனக்கு வந்து சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே எரிச்சல் வந்துச்சு. சில கேரக்டர் பார்க்கும்போதுல என்னடா இப்படி பேசுகிறானுங்க, எனக்கு அவ்வளோ காண்டாயிடுச்சு சில கேரக்டர் பார்க்கும்போதுல. பட் அதான் தேவை, உண்மையை சொல்ல போனால். அப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் தான் அந்த அனிமே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கேரக்டரை பார்த்தோன்னே அப்படியே மண்டைக்குள்ளலாம் சூடாகி அந்த கேரக்டர் ஏதாவது பண்ணணும், அவனை போட்டு கொல்லணும் அப்படின்னு நமக்கே தோணணும். அந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அப்போ தான் அனிமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி சில கேரக்டரை பார்க்க மூச்சில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ கூட ஒரு பொண்ணு அவளை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டுருப்பா. அவளை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவளை வந்து சும்மா ஏதோ சைடாக காட்டிக்கிட்டு சும்மா பாசிட்டிவாக இந்த அப்போ நடந்த இடத்துலலாம் வந்து தட்டிக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோண்டலை. அவள் வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருந்தால் உண்மையிலே அவள் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணுமே நினைப்பா. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஹோல் இது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அனிமே, மிஸ் பண்ணிடாதீங்க. விஸ்டோரியா வாண்ட் அண்ட் ஸ்வாட் ஒரு பெஸ்ட் ரொமான்ஸ் அண்ட் ஃபேண்டசி அனிமே. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இன்னும் நல்லா சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் பிஎஸ்கே. டாட்டா பை பை, சி யூ, டேக் கேர்.